இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாக்கிங் ரோபோட் ஒன்று பண்ண போகிறேன். இது பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குங்க. இதை 3D பிரிண்டரை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது பேம்போ ஹேண்ட் ஆப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். வாக்கிங் ரோபோட்டுன்னு கொடுத்தனுமே ஏகப்பட்ட ரோபோட் வந்துச்சு. அதில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஒரு கியர் மோட்டரை வச்சு ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்படியே ஃபிலமெண்ட் கலர் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு பிரிண்டருக்கு ஜாப்பை வந்து கொடுத்தாச்சு. பிரிண்டர் வந்து ஜாப்பை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிருச்சிங்க. அப்படியே வந்து ஃபிலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு ஆட்டோ பெட் லெவலிங்னா எல்லாமே செட் பண்ணிவிட்டு நிப்பனா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் வந்து பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிளேயர் சொல்லி போட்டுட்டு ஆரம்பிக்கும். லேயர் பை லேயராக வந்து பிரிண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து லேயரை வந்து ஒரு இதை வந்து அவுட்லைன் வந்து போட்டுரும். அதுக்கடுத்து ஷேடோ வந்து இந்த மாதிரி கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அவுட்லைன் வந்து போட்டுட்டு நிப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி ஷேடோ வந்து கொடுத்துக்கிட்டு அப்படியே ஒவ்வொன்றா வந்து பிரிண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எல்லா லேயருக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு ஷேடோ வந்து கொடுத்துரும். அதுக்கடுத்து அப்படியே வந்து அடுத்த லேயர் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கு டைமிங் ரொம்ப எடுக்கும். இது 45 கிராம் ஃபிலமெண்ட்ஸ் தான். ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தேன். இது 2வது லேயரை வந்து ஓரளவு பிரிண்ட் பண்ணி முடிச்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த அளவுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து போயிட்டு வந்து பார்க்குறப்போ மோஸ்ட்லி வந்து முடிக்கிற அளவுக்கு வந்துருச்சிங்க. அவ்வளோதான் முடிச்சிருச்சு. அதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து எடுத்து பார்த்தேன். நல்லா பிரிண்ட் குவாலிட்டினா எல்லாமே சூப்பராக வந்து பிரிண்ட் பண்ணி தந்துருந்துச்சிங்க. சரி ஓகே, இதுக்கடுத்து இது எல்லாத்தையும் வந்து அசம்பிள் வந்து பண்ண போகிறோம். எல்லாமே நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு கியர் மோட்டர் ஒன்று தேவைப்படும். அதுக்கடுத்து ஒரு சுவிட்ச் ஒன்று தேவைப்படும். அதுக்கடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து ஒரு பேட்டரி வந்து ஒன்று தேவைப்படும். ஃபஸ்ட்டு இதை வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு முறுக்கிற மாதிரி தான் நினச்சேன். அதுக்கடுத்து சரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு நல்லா ஒட்டிட்டேன். அடுத்து இன்னொன்னையுமே இந்த இது கீழே இருக்கிற மாதிரி வைக்கணும். அதுக்குமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி ஒட்டி வந்து விட்டுட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்க்ரூ வந்து போடலாம். போட்டோம்னாலும் நான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வந்து ஒட்டி விட்டாச்சு. அதுக்கடுத்து இதுக்கு நடுவில் வந்து கியர் மோட்டர் இந்த மாதிரி செட் பண்ணணும். இந்த மாதிரி கியர் மோட்டரை கரெக்டாக வச்சு விட்டுட்டு 2 ஸ்க்ரூ இந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான், இது செட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த கால் இருக்குல்ல மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு அது 2 இது வந்து பிரிண்ட் பண்ணது இருக்கும். அதை ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கியும் இன்னொன்று மேல் நோக்கி வைக்கணும். அப்படின்னா தான் வந்து ரோபோ வந்து மூவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து அந்த கால் இருக்குல்ல, காலை வந்து ஒன்றை வந்து ஸ்க்ரூ வந்து இந்த மாதிரி போட்டுடணும். அதுக்கடுத்து இன்னொன்று வந்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரூவாக வந்து போடணும். அப்படின்னா தான் வந்து அது மேலே கீழே இந்த மாதிரி வந்து போகும். அவ்வளோதாங்க, எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து பேட்டரி கனெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டா போதும். ஸ்லோவாக மூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி ரெகுலேட்டர் ஒன்று வச்சு விட்டுக்கோங்க. நான் வந்து எதுவுமே வைக்கல, டேரெக்டாக பேட்டரியோட இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து பண்ணி விட்டாச்சு. இப்போ சுவிட்சை வந்து போடலாம், எப்படி வந்து மூவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பாருங்கங்க, சூப்பராக மூவ் பண்ணுது. அப்படியே காலை முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி கீழே வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து அசைஞ்சு வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்குங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சின்ன வந்து நடுவில் வந்து ஒரு கியர் மோட்டர் இருக்குது. ஸோ இதுவே இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணுதுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து அங்கங்கே வச்சு விட்டு விளாண்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே டேபிளில் கொஞ்சம் நேரம் வந்து வச்சு விளாண்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படியே மூவ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே மூவ் பண்ணி அப்படியே முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. பார்க்கவும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.